ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு வில்லேஜ் டிராயிங் தான் வரைய போகிறோம். அங்கே உள்ள வீடு, மரம், தெரு எல்லாம் நம்ம வரைய போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஓரமாக நம்ம எப்பவுமே வரைகிற வீடு மாதிரி தான். இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டாண்டிங். இப்போ இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு மரம் இருக்கிற மாதிரி. இது உள்ள லைன்ல அழிச்சிடும். இப்போ இந்த தூரத்தில் இங்கே ஒரு வீடு வரையில. இதே மாதிரியே இங்கே ரெண்டு தூரமாக இந்த ரெண்டு வீடு. என்ன பண்ணோம், இங்கேருந்து இப்படி ஒரு லைன், அதே மாதிரி இப்படி கர்வ் பண்ணி இது மேலேருந்தே வர்ற மாதிரி பண்ணுவோம். இந்த லைனை வந்து அழிச்சிடணும். இப்போ இங்கே வந்து இங்கே புஷஸ் இப்படி போக இங்கே வந்து சின்னதாக தெரிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் புஷஸ் வரும். பனை மரம்லாம் இருக்கும்ல, அது தூரத்தில் பனை மரம் இருக்கிற மாதிரி. இந்த வீட்டுக்கு பின்னாடி மரங்கள் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு லைன் இப்படி வர்ற மாதிரி. இப்படி வர 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 இங்கே கொஞ்சம் அகலமாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் இப்போ என்ன பண்ணோம், இப்படி ஸ்டாண்டிங் லைன் இல்லை. நீ இந்த ஸ்டாண்டிங் லைன் எப்படி பார்க்கணும், புக்குக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாமே. இங்கே அதே மாதிரி எல்லா லைனுமே புக்குக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ இங்கே கொஞ்சம் இந்த மேடு எல்லாம் இருக்கிற மாதிரி வேறு. இங்கே இதுக்கு ஒரு டபுள் லைன் மட்டும் போட்டோம். பின்னாடி கொஞ்சம் புஷஸ். இப்போ வந்து பிளாக் சார்கோல் பென்சில் வச்சு தான் பண்ணுறோம். லைட்டாக கோடாக போடுற மாதிரி போடுங்க. இங்கே கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்கணும். அப்படி வர வர வந்து லைட் ஷேட் ஆகும்.
அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துடும். இங்க வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்கா. இப்போ இந்த இந்த பார்ட்டோட இந்த பார்ட் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் பண்ணணும். ஏன்னா இங்க இங்க வந்து நிழலா இருக்கும், இங்க வந்து இந்த வானத்தோட வெளிச்சம் வந்து இங்க படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்கணும், இங்க லைட் ஷேட் இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த விரல் வச்சு இதை வச்சு இப்படி தேய்ச்சி விடணும். இந்த கூரைக்கும் அதே மாதிரி தேய்ச்சி விடணும். இந்த கதவு வந்து ஃபுல்லாவே டார்க் பண்ணிடணும். இந்த மாதிரி இங்க வந்து கீழே இந்த டபுள் லைன் போட்டுக்கல, அங்க கொஞ்சம் ஷேட் பண்ணும். பட்ஸ் வச்சு சின்ன சின்ன பாட்டெல்லாம் பட்ஸ் வச்சு ஷேட் பண்ணி இந்த ஜன்னலை வந்து டார்க் ஷேட் ஃபுல்லா. இப்போ நம்ம இந்த மரம் ஸ்டார்ட் பண்ணல, மரத்துக்கு வந்து இந்த ஓரத்துல டார்க் ஷேட் பண்ணணும். அது கிட்ட அதோட கொஞ்சம் கம்மியா டார்க் ஷேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கிளைக்கும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு கிளைக்கும் இதே மாதிரி பண்ணணும். இப்போ இந்த கை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த விரல் வச்சு இங்கே தேய்ச்சி விட்டீங்கன்னா ஸ்மஜ்ஜாகவே நல்லா இருக்கும் பார்க்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடம்லாம் வந்து பட்ஸ் வச்சு பண்ணணும். இப்போ இந்த மரத்தோட இலைகள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்.
இப்போ நம்ம மரத்துல வந்து வெளிச்சம் விடுற மாதிரி நம்ம வந்து இந்த சைட்ல ஷேட் பண்ணதை மட்டும் கொஞ்சம் அழிக்கணும். நம்ம தேய்ச்சி விட்டுட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். இந்த ஓரத்துல அதே மாதிரி இங்கேயும் இப்போ நம்ம இந்த புல்லு பண்ணலாம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த புல், அந்த புஷஸ் கீழே அடியில டார்க்கா அப்படியே போ வந்து லைட்டா அதே மாதிரி இங்கேயும் இந்த வீட்டுக்கும் இதே மாதிரி ஷேட் பண்ணிருங்க. இந்த 2 வீட்டுக்கு பண்ண மாதிரி. ஸ்மட்ச் பண்ணிடணும். இப்போ இந்த மரத்துக்கெல்லாம் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு அடியில் இப்போ வந்து நம்ம ஷேட் பண்ணணும். கொஞ்சம் டார்க் ஷேட், அந்த நிழல் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமா ஷேட் பண்ணிட்டு ஸ்மட்ச் பண்ணணும். இந்த பனை மரத்துக்கு டார்க் ஷேட். ரவுண்டுக்கெல்லாம் வந்து லைட்டா ஷேட் பண்ணணும். இந்த வேலி அது வந்து டார்க் பண்ணிடணும். இந்த மேடுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அடியிலையும் அதே மாதிரி தான் ஷேட் பண்ணணும். மரத்துக்கு அடியில், வீட்டுக்கு அடியில் லைட்டாக ஷேட் பண்ணி ஸ்மட்ச் பண்ணி விடணும். இப்போ கை வச்சு கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்ருங்க. அதே மாதிரி இந்த ரோடுக்கும் அதே மாதிரி தான் கிட்ட இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணுங்க. லைட்டாக ஷேட் பண்ணி அதையும் லைட்டாக தேய்ச்சி விட்டு இதேமாரி நம்ம வானத்துக்கு நம்ம வந்து இப்படி இந்த மரத்தோட சேர்த்து இப்படி நம்ம தேய்ச்சி விட்டீங்க. வானத்துல வந்து 2 பறவை பறக்கிறது. இந்த பறவை வந்து 2 பறவை எப்படி பறக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு 2 பறவை வந்து கீழ் நோக்கி பறக்கிற மாதிரி. ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
இந்த ஷேடிங் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு பென்சில் ஷேட் வில்லேஜ் டிராயிங் உங்களுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.